நயன்தாரா வெர்சஸ் தனுஷ் கான்ட்ரோவர்சிய பத்தி தான் பார்க்க போறோம். ஒண்ணும் இல்லங்க. ரீசென்ட்டா தான் நயன்தாரா மேரேஜ் முடிஞ்சது. அதில நெறைய செலிபிரிட்டீஸ் ஷாருக்கான் போன்றவர்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு டாக்குமென்டரி வீடியோவா Netflixல ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்காக சில ஃபுட்டேஜஸ் அவங்களுக்கு வந்து நானும் ரவுடி தான் படத்துலேருந்து தேவைப்பட்டிருக்கு. ஏன் அந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தா, அந்த படத்தோட டைரக்டரான விக்னேஷ் சிவனும், நயன்தாராவும் அந்த படத்தில தான் மொதன்னு சந்திச்சுக்கிறாங்க. அங்க தான் ஒரு காதல் தொடங்குது. அதனால ஒரு மெமரீஸ்க்காக ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு பியூட்டிஃபுல்லா நெனச்சிருக்காங்க. அதுக்காக அந்த படத்தோட ப்ரொடியூசரான தனுஷ் ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ கான்டாக்ட் பண்ணி என்ஓசி கேட்டிருக்காங்க. அவங்க சைட்லேருந்து இந்த படத்துக்கு என்ஓசி தர முடியாது, ஃபுட்டேஜும் தர முடியாது அப்படிங்கிற மாரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. இதனால அங்க ஒரு பிரச்சனை உண்டாயிருக்கு. இதனால என்ன பண்ணியிருக்காங்க, சரி நம்ம டாக்குமென்டரி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ரிலீஸ் பண்ணி டாக்குமென்டரியோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில வந்து ஒரு 3 செகண்ட் கிளிப் நானும் ரவுடி தான் படத்துலேருந்து வந்திருக்கு. அது பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ல தான் எடுத்தது. அது எங்களோட பர்சனல் கேமரால தான் எடுத்தது அப்படிங்கிற மாரி இவங்க கிளைம் பண்றாங்க. இருந்தாலும் தனுஷ் சைட்லேருந்து அதுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் குடுக்கப்பட்டு, அதுக்கு ரூ. 10,00,00,000 நஷ்ட ஈடு நயன்தாராவும், Netflix நிறுவனமும் குடுக்கணும். இல்லாட்டினா 24 ஹவர்ஸ்க்குள்ள ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க.